இன்றைக்கு நான் உங்களுக்காக என்ன செய்தி கொடுக்க வேண்டும் என்று தேவ சமூகத்திலே காத்திருந்த போது, மாற்றங்களை தருகிற மகிமையான தேவன் என்ற தலைப்பில் ஆண்டவர் ஒரு நல்ல செய்தியை கொடுத்தார். மாற்றங்களை தருகிற மகிமையான தேவன். எப்போதுமே ஆண்டவர் எனக்கு செய்தி கொடுத்தா நான் மேடைக்கு வந்த உடனே ஏதாவது ஊழியர்களுடைய வாயிலிருந்து அந்த செய்தியை உறுதிப்படுத்த வார்த்தை வருதா, ஆவியானவரே நீர் பேசுனீங்கன்னா எனக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு நான் காத்திருப்பேன். தலைமுறையாற்றின போதகர் அவங்க அருமையா சொன்னாங்க, மாற்றங்களை தர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணாங்க. ஆவியானவர் கன்ஃபார்ம் பண்ணார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பிரியமானவர்களே. ஆகவே அந்த செய்தியைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். இருந்தவாறே தலை தாழ்த்தி ஒரு சிறு ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எப்போதும் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. பரிசுத்த ஆவியானவராக எங்களோடு கூட தங்கி எங்களுக்குள்ளே தங்கி எங்களோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று எழுதியிருக்கிறபடி இங்கே நீர் வந்திருப்பதற்காய் நன்றி ஆவியானவரே. எல்லாரும் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போமா? அவர் நம்மத்திலே இருக்கிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகள் மத்தியில் வெளிப்படுவதாக. எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விலகி போவதாக. ஒவ்வொரு இருதயமும் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வார்த்தைக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே கடிந்து கட்டி நிர்மூலம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறோம். ஆவியானுடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். வெளியே இருந்து கேட்கிற ஜனங்களோடு பேசி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் கொடுத்த செய்திக்கு ஆதாரமாக வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே யோபனுடைய புஸ்தகம் 42வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் நாம் வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆண்டவருடைய செய்திக்கு தலைப்பு நான் சொன்னேன், மாற்றங்களை தருகிற மகிமையான தேவன். இந்த வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். மாற்றங்களை உண்டு பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். வேத புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா எரேமியா 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்தால், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. யோவான் 16:20 சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உண்மையிலே இந்த வார்த்தை கேட்கிற, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்விலே காணப்படுகிற துக்கங்களை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்கள் துக்கம் என்ன காரியத்தின் நிமித்தமா துக்கத்தோடு இருக்கிறீங்களோ அதில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பார்த்தால், ஆண்டவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் என்று அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தானியேலுக்கு விரோதமாக அந்த தேசத்தில் இருந்த மதவாதிகளுக்கு விரோதமாக ஒரு சட்டம் வந்திருந்தது. அதாவது ராஜா ஒரு சொப்பனம் காண்கிறார், அதற்கு அர்த்தம் சொல்லும்படி ராஜா மதவாதிகளிடத்திலே கேட்கிறார். ஜோசியர்கள், ஜாஸ்திரம் சொல்லுகிறவர்கள், அதுபோல ஆண்டவரை நம்புகிற யூத மத தலைவர்கள், அதுபோல தான் தானியேலிடத்திலும் அவன் நண்பர்கள் எல்லாரிடத்திலும் இருந்து இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டை மன்னர் எதிர்பார்க்கிறார். அதை சொல்லுவதற்கு எந்த மத தலைவராலும் முடியல. அப்போது ராஜா கட்டளையிட்டு விட்டார், இவர்கள் மதத்தின் பெயரில் நம்ம ஏமாற்ற பார்க்கிறார்கள் சொல்லி, இதற்கு அர்த்தம் சொல்லாவிட்டால் அவருடைய தலையை எடுத்து விடுங்கள் என்று சொல்லி சட்டம் போட்டு விட்டார். ராஜா கனவு காண்பாராம்,
அதுக்கு அர்த்தம் சொல்லணும்னா சொல்லாதவங்க தலையை எடுத்துருவாங்க. சட்டம் எப்படி போடுறாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி மேலே இருக்கிற ஆட்கள் எல்லாம் சட்டம் போட்டால் மக்கள் நிலைமை என்ன ஆகும்? அதனால தான் நம்ம தேசத்துக்காக உபவாசம் பண்ணி அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க ஜெபிக்கணும்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அதனால தான் நாளைக்கு உபவாச ஜெபம். எல்லா தேசத்தில் உள்ள காரியங்கள், உங்களுடைய காரியங்கள் சபைக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வாருங்கள். சரி, அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான காலகட்டம் தானியேலுக்கும் அவன் நண்பர்களுக்கும் சூழ்ந்திருக்கிற வேளையிலே தான் தானியேல் கொஞ்சம் டைம் கேட்டு, நான் என் ஆண்டவரிடத்தில் போய் ஜெபிக்கிறேன், அவர் இந்த காரியங்களை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி அந்த நண்பர்களோடு இணைந்து ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தர் ரகசியத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். விளைவு என்ன? தானியேலுடைய தலையை வாங்க வேண்டிய சட்டத்தின் மத்தியிலே அதே ராஜா தானியேலுடைய தலையை உயர்த்தி அவனை கனப்படுத்தும்படி கர்த்தர் மாற்றங்களை உண்டு பண்ணினார். அதான் காலங்கள் சபைகளை மாற்றுகிற கர்த்தர். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நல்ல நேரம் இல்லையா, எதை எடுத்தாலும் தோல்வியா இருக்கிறது, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிறது, இதிலே ஒரு மாற்றம் கிடைக்குமா? ஒருவேளை ஜோசியத்தை ஜாதகத்தை நம்பி, ஐயா என் வாழ்க்கையில நல்லதே நடக்காதுன்னு சொல்றாங்க, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொல்றாங்க, நீ மோசமான ராசியில பிறந்துட்டன்னு சொல்றாங்க, என் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வராதா என்று ஏங்கி கொண்டிருக்கிற அருமையான சகோதரர்களே சகோதரிகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். என்னை நம்பு, நான் காலங்களை சமயங்களை மாற்றி கெட்ட நேரங்களை நல்ல நேரங்களாய் மாற்றி தருவேன். கரம் தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். கெட்ட நேரங்களை நல்ல நேரமாய் கர்த்தர் மாற்றி தருவார். காரணம், காலங்களை இயக்குகிறவரே நம்முடைய ஆண்டவர் தான். ஜோசியத்தை ஜாதகத்தை மந்திரவாதிகள் சொல்லுகிற காரியங்களை எல்லாம் நம்பி பயத்தோடு இருக்கிற மக்களை சமுதாயத்திலே பார்க்கிறோம். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையிலே நீங்க பயந்து கொண்டிருந்தா கர்த்தர் சொல்றார், என்னை நம்பு மகனே மகளே, நான் எல்லா காலங்களையும் நல்ல காலங்களாய் மாற்றி தருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதே போலத்தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்திலே 9 முதல் 11 வசனங்களை வாசித்து பார்த்தால், கானா ஒரு திருமண வீட்டிலே சாதாரண தண்ணீரை ருசியுள்ள சுவையான திராட்சரசமாய் ஆண்டவர் மாற்றினார். ஆண்டவராலே மாற்ற முடியாதது எதுவும் இல்லை. உங்க பிரச்சனையை ஆண்டவரால மாற்ற முடியும். உங்கள் வியாதியை குணமாக்கி ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை தர முடியும். ஆண்டவரால முடியாது என்ற பிரச்சனை எதுவுமே இல்லை. காரணம், அவர்தான் அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவன் உங்க மைண்ட்ல உங்க ஹார்ட்ல எதெல்லாம் சேலஞ்சா இருக்குதோ, இது முடியவே முடியலையே, இந்த பாவத்தை விட முடியலையே, ஐயோ என் கடனை அடைக்க முடியலையே, ஐயோ இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்றதுனே தெரியலையே, கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்கிறார், நான் மாற்றங்களை உண்டு பண்ணுகிற மகிமையான கர்த்தர், என்னை நம்பு, நான் உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரால் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தர முடியும். ஒரு முறை ஒரு வேடிக்கையான கதை ஒன்றை ஒருவர் சொல்ல நான் கேள்விப்பட்டேன். நீங்களும் ஒருவேளை கேட்டிருக்கலாம். வெளி தேசத்திலே நடந்த ஒரு சம்பவம். இந்த வெளி தேசத்திலே ஒருவருக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த தகப்பன் குதிரையை வளர்த்து அதையே வருமானமாக வைத்து வாழ்க்கை நடத்துகிறவர். அவரிடத்தில் 17 குதிரைகள் இருந்ததாம். அவருடைய வாழ்க்கை ஓட்டம் முடியக்கூடிய சூழ்நிலையிலே உயில் எழுதி வைத்துவிட்டு மரித்து விட்டார். இந்த 17 குதிரைகளிலே என்னுடைய மரணத்திற்கு பின் என்னுடைய 3 பிள்ளைகளுக்கும் இந்த 17 குதிரைகள் சேரணும். அதுல மூத்தவனுக்கு பாதி பங்கு சேரணும், 2வது மகனுக்கு 3ல் 1 சேரணும், கடைசி மகனுக்கு 2 குதிரை மட்டும் சேரணும் அப்படின்னு சொல்லி எழுதி வைத்து விட்டு மரித்து விட்டார். மரித்த பின்பு பிள்ளைகள் உயிலை பார்க்கிறார்கள். உயிலின்படி குதிரையை பங்கு வைக்க வேண்டுமானால் இருக்கிறது 17 குதிரை. அவர் மூத்தவனுக்கு எத்தனை சேரணுமா? பாதி குதிரை. அப்போ எத்தனை வருது? 17ல் பாதி எத்தனை? பிரதர், கணக்கு மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க, கணக்குனாலே எனக்கு தலைவலி, அதனால தான் நான் பள்ளிக்கூடத்தையே நிப்பாட்டினேன் அப்படி சொல்கிற ஆட்கள்லாம் இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியாருக்கு கணக்கு வராதான், அதனால் அவர் அதையும் கவிதையாக எழுதினாராம். கணக்கு பிணக்கு ஆமணக்குன்னு எழுதி வச்சாராம். அது மாதிரி கணக்குனாலே தலைவலி தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆனால் கணக்கு பார்த்து வாழ்க்கையை நடத்தினா நம்ம நல்லா இருக்க முடியும். கணக்கு இல்லாமல் கிரெடிட் கார்டு கையில் இருக்குன்னு சொல்லி உம்பாட்டில் செலவழிச்சிட்டா அப்புறம் கணக்கு ஒரு நேரம் பார்க்கும்போது தலைவலி ஆயிரும். அவை கணக்கு பார்த்து செலவு பண்ணிங்கன்னா நல்லா இருப்பீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இப்போ இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அந்த ஊரில் உள்ள எல்லா பெரிய மனிதரும் வந்தாங்க. ஒருத்தராலும் பிரச்சனையை தீர்க்க முடியல. 17 குதிரையா 3 பேருக்கு அப்பா உயில்படி பங்கு வைக்க முடியல. ஐயோ, இதுக்கு யார் தான் தீர்வு தர முடியும் என்று எல்லாரும் தலையை பீத்து கொண்டு போய்விட்டாங்க. கடைசியில் ஒரு ஊழியக்கார இடத்துல அந்த பிரச்சனை வந்தது. எப்போவுமே எல்லா பக்கம் மோதிட்டு தான் நம்மகிட்ட வருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஊழியக்கார்ட்ட வந்தோடனே அவரும் யோசித்து பார்த்தாரு. சொன்னார், என் குருவி மூளைக்கு இது எட்டலை, பதில் தெரியல, ஆனால் நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன். ஆண்டவரால் தீர்க்க முடியாத மாற்ற முடியாத பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனார். போயிட்டு கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணிட்டு அவர் வெள்ளைக்காரர் பார்த்தீங்களா, அவருடைய குதிரையில் வந்தார். எல்லாரையும் கூப்பிட்டார், வாங்க அவங்க பிரச்சனைக்கு டீல் பண்ண போகிறேன், விடுதலை பதில் வந்துட்டுன்னு சொன்னார். உடனே 3 பசங்களை கூப்பிட்டார். மூத்த மகனுக்கு உயில்படி அப்பா குதிரையில் எத்தனை? 3ல் 1. இப்போ அவர் கொண்டு வந்த ஒரு குதிரையை அவர் குதிரை கூட சேர்த்தார். 17 1 எத்தனை ஆச்சு? 18 ஆச்சு. மூத்தவனை கூப்பிட்டார், உங்க அப்பா உயில்படி உனக்கு பாதி குதிரை, நீ 9 குதிரை என்ன செய்ய எடுத்துட்டு போ அப்படின்னார். 2வது பையனை கூப்பிட்டார், 3ல் 1, உங்க அப்பா உயில்படி 18ல் 3ல் 1 எத்தனை? 6, 9 6 15. கடைசி மகனை கூப்பிட்டாரு, உங்க அப்பா உயில்படி உனக்கு 2 குதிரை, உங்க அப்பா குதிரை 2 எடுத்துக்கன்னு அவர் கொண்டு வந்த குதிரையை அவர் கையோட கொண்டு போயிட்டார். இது சொல்லும் போதே கையை தட்டுவீங்களா, ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களான்னு பார்த்தா ஆன்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கீங்களே, என்ன விஷயம் இது? பெரிய மேட்ரு. நான் இப்போ இங்கேயே தங்குற ஆள்னா யோசிச்சுட்டு வாங்க, பதில் சொன்னால் 100 ரூபான்னு சொல்லிடுவேன். ஆனால் கன்வென்ஷன், அதனால தான் நான் பப்ளிக்காக உடைச்சிட்டேன். அப்புறம் நீங்கள் இன்னைக்கு முழுசும் செய்தி கேட்க மாட்டீங்க. அந்த குதிரையே நினச்சி அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ. இப்போ அது மேட்ரு இல்லை. இப்போ நமக்கு என்ன கர்த்தர் சொல்ல வர்றாரு, அப்படிப்பட்ட சிக்கலையே நான் மாற்றின தேவன் உன் சிக்கலை மாற்ற மாட்டேனா கட்டாயம் மாற்றி தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரச்சனைகள் எல்லாம் நம்ம பார்வைக்கு தான் பெருசு, ஆண்டவருக்குள்ள எல்லாம் தூசு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர், உலக தோற்றத்துக்கு முன்னே இருக்கிறவராகவே இருக்கிறவர். நம்ம மரித்து போனாலும் அவர் இருப்பார். அப்படிப்பட்டவருக்கு பிரச்சனை எல்லாம் எம்மாத்திரம், அந்த தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். அதனால உங்க பிரச்சனைகளை பற்றி கவலைப்படாதீங்க, ஆண்டவர் மாற்றி தரப்போகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, வாய்விட்டு சொல்லுங்க, என் பிரச்சனை மாறப்போகிறது, என் கடனை கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த வாய் ஓப்பன் ஆக மாட்டேங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்டிக்கர் போட்டு ஒட்டியிருக்கான்னு தெரியல. சொல்லுங்க விசுவாசத்தோட, வாயின் வார்த்தையின்படி உனக்கு ஆக கிடவது. அப்ப வாய் விட்டு சொல்லணும்ல. சொல்லுங்க, கர்த்தர் என் கடனை மாற்ற போகிறார், கர்த்தர் என் பிள்ளைய மாற்ற போறாரு. ஐயோ, இந்த பிள்ளையால பெரிய தலைவலி, சொன்னபடியே கேட்க மாட்டேக்கான், வீட்டுக்கே வர மாட்டேங்கிறான். போன வாரம் சென்னையில் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு தாயார் வந்து ஜெபிக்க வந்தாங்க. பிரதர், என் மகன் போக்கு சரியில்லை, வாலிப பையன், அவன் மொபைலெல்லாம் பார்த்தேன், அவன் சரியான வாழ்க்கையில் இல்லை, கேட்டா இல்லை இல்லைன்னு நடிக்கிறான், அவனை நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு பிரதர். தலையில கை வச்சு ஜெபிக்கும் போது ஆவியானவர் சொன்னாரு, உன் மகனை மாற்ற என்னால் முடியும், பிரச்சனை என்கிட்ட விட்டுரு, நான் அவனை மாற்றி தருவேன்னு சொன்னார். கண்ணீர் விட்டு அழுதார்கள், நம்பிக்கையோடு கடந்து போனார்கள். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரச்சனை அநேக வேளையிலே நாமே மாற்ற முடியும் என்று முயற்சி பண்ணுகிறோம். அது முடியாது, என்னால முடியலப்பா, நீங்க மாற்றுங்க ஆவியானவர் என்று சொன்னா அவர் அற்புதமாய் மாற்றி காட்டுவார். நான் இன்றைக்கு உங்களுக்கு இதை சொல்லுகிறேன். என் வாழ்க்கையில நானும் இந்த பயலாம் மாறுவானா அப்படிங்கிற மாதிரி தான் என் வாழ்க்கை இருந்தது. எங்க அம்மா பேர் ராஜம்மாள். எங்க அம்மாவுக்கு நான் மூத்த பையன். ஊர்ல பேசுவாங்க, அப்போ ராசம்மாவுக்கு ஒன்று முளைச்சிருக்கு, 10 பைசாவுக்கு தேராது. நான் திருநெல்வேலி பாஷையில் கிராம ஸ்லாங்கில் சொல்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராசம்மாவுக்கு ஒன்று முளைச்சிருக்கு, எதுக்கு தேராது? 10 பைசாவுக்கு தேராது. அப்படிதான் என்ன குறித்து ஊரில் பேசுவாங்க. என் காதாரைய இதெல்லாம் உருப்படும் நினைக்கிங்க? வாய்ப்பே இல்லை ராஜா, அப்படிதான் சொன்னாங்க.
அப்படி வாய்ப்பே இல்லாததை கர்த்தர் இன்றைக்கு மாற்றி அநேகரை மாற்றக்கூடிய வாய்க்காலாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரே. உங்க பையனை மாற்ற மாட்டாரா? உங்க மருமகளை மாற்ற மாட்டாரா? உங்க மாமியாரை மாற்ற மாட்டாரா? மாமியாரையும் மாற்றுவார், சாமியாரையும் மாற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தராலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கோரஸ் பாடுவோமா? கொஞ்சம் அவங்களும் வாசிக்கட்டும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு சரணம் பாடிட்டு ஆண்டுடைய வார்த்தைக்கு தொடருவோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மால் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். நான் இவ்வளவு சொல்லியும் சிலர் வாயே என்ன செய்யல, திறக்கல. உன் வாயை விரிவாய் தர நன்மையாளர் வசனம் தெரியுதுல்ல? அப்போ வாயை விரிவாய் திறந்ததான நன்மை வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்போ திறக்கும்னா ஞாயிற்றுக்கிழமை அசன விருந்து நடக்கும்போது ஓப்பன் ஆகும். அப்போதான் எல்லா வாயும் ஓப்பன் ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல ஓப்பன் ஆகி என்ன பிரயோஜனம்? சாப்பிட மட்டுமாங்க இந்த வாய் இல்ல, கர்த்தரை துதிப்பதற்குத்தான் இந்த வாய். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த வாயை படைத்தவரை இந்த வாய் துதிக்கலன்னா இந்த வாய் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆமென் சொல்லுங்க. அவ எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டி பாட போகிறோம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மால் ஆகும். கரங்களை தட்டி ஏசப்பா உங்களால எல்லாம் ஆகும், என் பிரச்சனை மாற்ற உங்களால முடியும், உங்க கடனை மாற்ற கர்த்தரால முடியும். ஆமென் சொல்லுங்க. ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார், உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். செய்தியெல்லாம் கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். சில மாதங்கள் கழித்து அந்த ஊழியத்தில் இருந்த சகோதரர் என்னை சந்திக்க வந்தார். சொன்னார், பிரதர், அன்றைக்கு நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லி செய்தி கொடுத்தீங்க, என்னை பற்றி நான் எதுவுமே உங்கள்கிட்ட சொல்லிக்கல. அன்றைக்கு நீங்கள் வந்திருக்கும் போது எனக்கு 3 கோடி ரூபாய் கடன் இருந்தது. எவ்வளவு? அப்போ இதை விட பார்த்தா எப்பா இதுக்கு நான் பரவாயில்ல, எனக்கு 3 லட்சம் தான் இருக்கு. ஒரு சந்தோஷம் வருதா வரலையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு நீங்கள் சொன்னீங்க பிரதர், நிச்சயமாக உன்னை விடுவிப்பேன். ஆனால் அன்னைக்கு நான் கடனால் நொந்து போயிருந்தேன், நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன். அந்த வார்த்தை மூலம் கர்த்தர் பலப்படுத்தினார். இப்போ சில மாதங்கள் கழித்து ஆண்டவர் பாதிக்கு மேலே அடைச்சிட்டாரு. ஆனால் இப்பொழுது அதற்கு பின்பு எல்லா கடனை மாற்றி அநேக ஊழியங்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் அவரை கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரால் மாற்ற முடியும். சாத்தான் ஆண்டவரை பற்றி தியானிக்க விடாம அந்த பிரச்சனையே நினைத்து வருத்தப்பட வைப்பார்.
அந்த கடனையே நினைச்சு நினைச்சு சாப்பிடாம தூங்காம, அது சாத்தானுடைய வேலை. ஆனால் கர்த்தர் நம்ம உள்ளத்தை தொட்டு மாற்றும் போது அந்த கடனெல்லாம் பெரிய பாரமாவே தெரியாது. காரணம் உங்க விசுவாசம் அந்த சாத்தானை ஜெயிக்கக்கூடியதாக மாறிவிடும். அந்த விசுவாசத்தின்படியே கர்த்தர் கிரியை செய்து மாற்றங்களை தருவார். அல்லேலூயா. கர்த்தர் மாற்றங்களை தரப்போகிறார். தண்ணீரை ருசியுள்ள திராட்சரசமாய் மாற்றினார். ரோமர் 4:5 சொல்கிறது, பாவியை நீதிமானாய் ஆக்குகிற தேவன். ஒரு பாவிய நீதிமானா மாற்றிடுவார். வேதத்தில் பார்க்கிறோம், சவுல் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதன் கிறிஸ்தவர்களை அழிப்பதையே நோக்கமாய் கொண்டு செயல்பட்டவன். அவனை கர்த்தர் சந்தித்து ஊழியக்காரனாய் மாற்றிவிட்டார். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். யார் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்கள் வாயாலே இயேசுதான் தெய்வம்னு சொல்ல வைப்பார். ஆண்டவராலே மாற்ற முடியும். எதையும் மாற்ற நம் கர்த்தரால முடியும். அதன்படி தான் இங்கே யோபு 42:10 நாம் வாசிக்கிறோமே, கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். இந்த சிறையிருப்பு என்ற வார்த்தை பைபிளில் பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காலத்தில் எகிப்து தேசத்தில் ஏறக்குறைய 400 வருஷங்கள் அடிமைகளாக இருந்தார்கள், சிறையிருப்பில் இருந்தாங்க. அதற்கு பின்பு அவங்களை கானான் தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்து அந்த தேசத்தை அவங்களுக்கு கொடுத்தார். அதற்கு பின்பு மறுபடியும் கொஞ்சம் காலங்கள் கழித்து இவங்க கர்த்தரை விட்டுட்டு மற்ற தெய்வங்களை நாடி போனதுனால, தேசத்தை பாவத்தினால் தீட்டுப்படுத்தினதுனால இஸ்ரவேல் கோத்திர ஜனங்களை அசிரிய தேசத்தில் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். அதன் பின்பு யூதா ஜனங்கள் பாபிலோன் தேசத்திலே சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அந்த சிறையிருப்பில் இருக்கும்போது அவர்கள் நோக்கமெல்லாம் மறுபடி சொந்த நாட்டுக்கு வரணும். அதற்காகவே ஜபங்களை ஏறெடுக்கும் போதுதான் நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்றெல்லாம் பல தீர்க்கதரிசிகள் மூலம் ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டு அதன்படியே ஆண்டவர்களை மறுபடியும் திருப்பி கொண்டு வந்து பல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அதனால தான் இந்த யோபனுடைய வாழ்விலையும் சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லப்பட்ட வார்த்தை, யோபு அந்த இஸ்ரவேலரை போல யூதரை போல வேறொரு நாட்டுக்கு கைதியாக சிறைபிடிக்கப்பட்டு போகவில்லை. அவன் வாழ்கிற அந்த ஊத்ஸ் என்று சொல்லக்கூடிய தேசத்திலே வாழ்ந்தாலும் அவன் வாழ்க்கையில எதிர்பாராமல் சில சம்பவங்கள் நடக்கிறது. ஒரே நாளிலே பெரிய கோடீஸ்வரனா இருந்தவன் எல்லா மிருக ஜீவன்களும் மரித்து போய்விடுகிறது. அவனுடைய 10 பிள்ளைகள் மரித்து போய்விடுகிறார்கள். சொத்து சுகம் ஆசி அந்தத்து அத்தனையும் இழந்து, இது போதாதென்று அவன் சரீரத்தில் வியாதி வந்து அவன் சாம்பலிலே உட்கார்ந்து ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறான். தலைகீழாக எல்லா வாழ்க்கையிலும் அவனுடைய எல்லா பகுதியிலும் வாழ்க்கையில பெரிய மாற்றம், தலைகீழான மாற்றம் வந்து விட்டது. ஆகவே இப்பொழுது அவன் ஒரு சிறையிருப்புகிற ஒரு கைதி இருப்பது போல அவன் வாழ்க்கை இருக்கிறது. அந்த நிலையில் இருந்துதான் கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றி அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். அவன் இழந்த 10 பிள்ளைகளுக்கு பதிலாக வேறு 10 பிள்ளைகளை கொடுத்தார். அவன் இழந்த மற்ற ஆசீர்வாதங்களை எல்லாம் 2 கொடுத்து 4 தலைமுறை காணும்படி கிருபை கொடுத்து தீர்க்காயுசை கொடுத்து அவனை அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். இப்பவாவது ஒரு அல்லேலியா வருமானு பார்க்கிறேன். செய்திகள் உங்களை உற்சாகப்படுத்தும் போது நீங்களே உங்களை அறியாம என்ன சொல்லணும்? ஆமென், அல்லேலூயா. அப்படி சொன்னா கேட்கிற பிரசங்கியாருக்கு இன்னும் கொஞ்சம் பேசணும் போல இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சில இடத்துல ஜோக் சொன்னா கூட சிரிக்க மாட்டாங்க, முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு போய் சொன்ன பாரு ஜோக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்பதற்கு ஒரு மனநிலை வேணும். நீங்க உட்கார்ந்து இருக்கிற ஸ்டைலு, உங்க முக பாவனை, நீங்க கொடுக்குற ஆக்ஷனை பார்த்து தான் பேசுற ஆளுக்கு இன்னும் கொஞ்சம் பேசணும் போல இருக்கும். இல்லைன்னா முகத்தை பார்த்தோன்னே போதும் கடையை மூடியா, சீக்கிரம் வீட்டுக்கு போனோம், அந்த மாதிரி உட்கார்ந்தா எப்படி பேச? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் நீங்க ரொம்ப டல்லா இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல. நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் டார்ச்சி பிரைட்டா எரியுது, மேடையிலையும் எரியுது, உங்க முகத்திலையும் எரியுது. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எத்தனையோ சிருஷ்டிப்புகளை சிருஷ்டித்தார். பறவைகள், மிருகங்கள், கூறும் பிராணிகள் எல்லாம் படைத்தார்.
சிரிச்சு சந்தோஷமா இருக்கும்படி யாரைத்தான் படைச்சிருக்காரு? மனுஷர்களாகிய நம்மளை தான் படைச்சிருக்கிறார். யானை அவ்வளவு பெரிய மிருகம், சிரிக்குமா? சிரிச்சா நம்ம தாங்குவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கும் எனக்கு தானே சிரிக்கிற பாக்கியத்தை கொடுத்து படைச்சிருக்கிறார். அதை ஏன் நீங்க அந்த கிஃப்டையே மூடி வைக்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் டென்ஷன், சீரியஸ், முறைச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஏன் அந்த அக்காவா கடுகு அள்ளி போட்டா பொறிஞ்சிரும் அப்படிலாம் எங்க ஊர்ல சொல்லுவாங்க. அப்படியே முகத்தை வச்சிருந்தா வீட்டுக்காரர் எப்படி வீட்டுக்கு வருவாரு? ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். வரும்போதே கொஞ்சம் சிரிச்சு அத்தான் சாப்பிட்றீங்களா அப்படி சொன்னா என் மனைவிக்கு போதாது அப்படின்னு இருப்பாரு. நீங்க வரும்போதே பெருக்குமாற கையில் எடுத்து வச்சுட்டு வரட்டும் இந்த மனுஷன் உட்கார்ந்தா குடும்பத்தில் எப்படி சமாதானத்தை பார்க்கிறது? ஆவியானவர் இன்றைக்கு நல்ல கிரியை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு நன்றி. அவருக்கு ஒரு அப்படியே கையை உயர்த்தி அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. அப்ப பாருங்க, சிரிக்கிறதே நிறைய பேர் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. நானா சிரிச்சே ரொம்ப வருஷம் ஆச்சு. எப்போ முடிஞ்சது தெரியுமே என் சிரிப்பு? கல்யாணம் முடிஞ்ச உடனே சிரிப்பா அடகு வச்சாச்சு. அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களனா அப்படித்தானே பாட்டு படிச்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சிரிப்பை எடுத்து விடும் அப்படியா இருக்குது. அப்ப சந்தோஷமா இருங்க. பக்கத்துல சொல்லுங்க சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. இப்பதான்ப்பா கொஞ்சம் சிரிக்காங்க. பி ஹாப்பி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் 1-2 பேர் கொஞ்சம் முறைச்சிக்கிட்டே தான் இருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முறைக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரா வருவோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் யோபனுடைய சிறையிருப்பை மாற்றினார். மாற்றின பொழுது எல்லாம் 2-2 கர்த்தர் கொடுத்தாராம். ஆனா மனைவி மாத்திரம் எத்தனை தான் கொடுத்தாரு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பைபிளை படிக்கும்போது நல்லா படிக்கணும். ஆபிரகாமை போல ஆசீர்வதி ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு 3 மனைவி. அதே மாதிரி ஆசீர்வதின்னு ஜெபிச்சிடக்கூடாது. சத்தியத்தில் கவனமா இருக்கணும். பழைய ஏற்பாட்டை தியானிக்கும் போது புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின் அடிப்படையில் தியானிக்கணும். ஆகவே இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தர் யோபுவுக்கு எல்லாம் 2 கொடுத்தாரு. மனைவி மாத்திரம் எத்தனை தான்? ஆனா அந்த அம்மா என்ன சொல்லிச்சு? யோபு 2:9 வாசிக்கிறோம். இன்னுமா நீர் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீர், தேவனை தூஷித்து என்ன செய்யும்? நல்ல சிஸ்டர் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க அப்படி கேட்டிருக்கீங்களா உங்க வீட்டுக்காரர? இன்னும் ஐயா உயிரோடு இருக்கிறாரு. அந்த மனுஷன் அதை கேட்டாலே உயிரோடு இருக்கணும்னு தோணுமா பாருங்க. அப்படி ஆள் கூட தான் கர்த்தர் யோபுவை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனாலும் யோபு கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் வாழ்ந்தார். பாருங்க, யோபனுடைய சிறையிருப்பை மாற்றின பொழுது இதே மனைவி கூட தான் அவர் குடும்பம் நடத்தி அடுத்து 10 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள். நல்ல பிள்ளைகள் 10 பிள்ளைகள் மரித்து விட்டார்கள். எனக்கு ஒரு யோசனை வந்து இதை வாசிக்கும் போது, ஆண்டவரே நல்ல பிள்ளைகள் 10 பிள்ளைகள் எடுத்துட்டீரு. அந்த அம்மா கேட்டுச்சு, இன்னுமா பக்தியில உத்தமமா இருக்கிறீர், தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொன்ன அந்த ஆத்மா, அந்த சகோதரி ஜீவனை எடுக்கவில்லையா ஆண்டவரே அப்படின் போது, எப்போதுமே ஆண்டவரை வித்தியாசமா தான் செயல்படுவார். நம்ம இந்த ஆள் இருக்குமான்னு நினைப்போம், போட்டுன்னு போயிரும். இந்த ஆள் போய் சேராதான் நினைப்போம், அது கிடந்து உயிரை வாங்கும். நடக்குதா இல்லையா? கவனிங்க. அப்படி பாருங்க, அந்த பிள்ளைகளை எடுத்துட்டாரு, இந்த அம்மாவை எடுக்கல. அப்புறம் ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, ஏன் இந்த அம்மாவை வச்சிருந்தேன் தெரியுமா? யோபுக்கு இந்த அம்மா ஏற்கனவே 10 பிள்ளைகள் பெற்று அந்த பிள்ளைகளை இழந்திருக்கிறாங்க. மறுபடி 10 பிள்ளைகள் கொடுப்பதற்கு இந்த அம்மா வேணும். அதனாலதான் நான் வச்சிருக்கேன் கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப ஏன் நம்மளெல்லாம் வச்சிருக்காரு? நம்மளை கொண்டு ஏதோ வேலை நடக்க வேண்டிய இருக்கு. ஐயா தலைமை உரையாற்றின போதகர் சொன்ன மாதிரி சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. கர்த்தருக்காக ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டியது இருக்கிறது. இப்படி கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம் வயசான ஆட்கள்லாம் கடந்து பாடா படுத்துறாங்களே அப்படின்னு நினைப்போம். அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு வீட்டில் ஒரு வயசான ஒரு பாட்டியோ ஒரு தாத்தாவோ இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் வாலி பிள்ளைகளை தைரியமாக நம்பி வச்சுட்டு வெளியே போயிட்டு வரலாம். அந்த பாட்டி தாத்தா இருக்குன்னு சொல்லியே அடுத்த வீட்டுக்குள்ளே வரமாட்டான்.
ஆமாவா இல்லையா? அப்போ பாருங்க, வயசான நிலை இருந்தாலும் அவங்க ஒரு செக்யூரிட்டி போஸ்ட்ல கர்த்தர் வச்சிருக்கிறாரா இல்லையா? அவங்கள போய் சேரணும்னு சொன்னா என்ன அர்த்தங்க? ஆகவே கர்த்தர் எல்லாரையும் ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் வச்சிருக்கிறாரு. அப்படியே கர்த்தர் யோபுக்கு இப்படிப்பட்ட மனைவியை கொடுத்தாலும் அந்த மனைவியோடு தான் சமாதானமா வாழ்ந்தார். அதனால பார்ட்டி ஈக்குவலா வரலன்னா உடனே பார்ட்டியை மாத்தணும்னு நினைக்க கூடாது. இருக்கிறத மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களோட வாழும்போது ரெண்டத்தனையான நன்மையை கர்த்தர் தருவாரு. அல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் சகிப்புத்தன்மையே இல்லை. பாருங்க, அமெரிக்காவிலலாம் போனா 3/4 மணி நேரத்தில் டிவோர்ஸ் வாங்கிடலாமா. இப்ப இந்தியாவிலையும் கிறிஸ்தவர்கள் குடும்பத்துல நிறைய டிவோர்ஸ் போகுதான். என்ன காரணம்? சகிப்புத்தன்மையே இல்லை. என்ன பேசிட்டா, எனக்கு சாப்பாடு தரல, என்ன அப்படி திட்டா இப்படி திட்டா என்று சொல்றாங்க. திட்டுறதுக்கெல்லாம் நம்ம ஆளை மாத்தினா உலகத்துல யார் தான் குடும்பம் நடத்துறது? ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். பிரியமானவர்களே, நாம் சகிப்புத்தன்மையுடையவர்களா இருக்க வேண்டும். விட்டு கொடுத்து வாழ பழக வேண்டும். மனைவியோடு இசைந்து வாழும்படி தான் கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். அதனால இந்த மாதிரி காரியத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. கர்த்தர் அதே யோபனுடைய மனைவியை இப்ப நல்ல மனைவியா மாற்றின மாதிரி உங்க வாழ்க்கை துணையும் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்க. உங்களை நேசிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்ற போகிறார். 10 பிள்ளைகளை மறுபடி பெற்றெடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்குள்ளே ஒரு மனதை கர்த்தர் கொடுத்து மாற்றினார். அதே தேவன் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்க குடும்பத்தில் மாற்றத்தை தர போறாரு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. சிறையிருப்பை மாற்றும் போது எல்லாவற்றிலும் மாற்றம் உண்டானது. எல்லாவற்றிலும் மாற்றம் உண்டானது. சிறையிருப்பு மாற்றப்பட்ட பொழுது அவ வியாதி மாறிவிட்டது. அதுக்கப்புறம் தானே 10 குழந்தைகளை எடுக்கக்கூடிய அளவுக்கு சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை யோபுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நெடுநாள் இருந்தான் என்று அந்த அதிகாரத்தில் கடைசியில முடிகிறது. நெடுநாள் இருக்கும்படி ஆசீர்வாதம் கொடுக்கிறார். 4 தலைமுறை பிள்ளைகளை காணும்படி கர்த்தர் யோபுவை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, ஒரு பக்கம் அவனுக்கு இழப்பு, நஷ்டம், தோல்வியை தேவன் அனுமதித்திருந்தாலும் கூட, சாத்தான் இவர்கள் எல்லாம் கொண்டு வந்திருந்தாலும் கூட, யோபுவுடைய சிறையிருப்பை மாற்றி எல்லாவற்றிலும் புதுவிதமான நன்மையை கொடுத்து அவனை செழிப்பாய் மாற்றினார். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் மாற்றத்தை தரப்போகிறார். உங்கள் கடனை மாற்றப் போகிறார். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய் என்ற வார்த்தையின்படி வாழ்க்கையிலே மாற்றங்களை கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாட்டு இப்படி உண்டு, மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. ஒரு ஜபத்தோடு ஒரு சரணம் பாடுவோமா எல்லாரும் சேர்ந்து? நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நம்ம எல்லாம் கடன் மாறணும், வியாதி மாறணும், பிரச்சனை மாறணும், இதெல்லாம் மாறணும்னு ரொம்ப ஜெபம் பண்ணுவோம். ஆனால் நாம மாறணும்னு என்ன செய்யறதில்லை, நினைக்கிறதில்லை. ஆமென் சொல்லுங்க. ஆனால் கர்த்தர் யோபனுடைய சிறையிருப்பை மாத்திரமல்ல, அவன் வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றினார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப எது முக்கியம்? உங்க பிரச்சனை மாறதை விட நீங்களும் நானும் மாற வேண்டியதுதான் முக்கியம். ஆமென் சொல்லுங்க. ஒரு பழைய கதை ஒன்று பிரசங்கிமார்கள் சொல்லுவாங்க. ஒரு பிரசங்கியார் பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தாராம். அவருடைய பையன்
வந்து டிஸ்டர்ப் பண்ணானா. உடனே இவனை கொஞ்ச நேரம் தள்ளி விடணும், நம்ம பிரசங்கம் ஆயத்தம் பண்ணுற வரைக்கும்னு சொல்லி ஒரு மேப் எடுத்து, இந்தியா மேப் எடுத்து பலவதியாக கிழிச்சு இதை சரி பண்ணிட்டு வான்னு கையில் கொடுத்தாரான். அவன் போயிட்டு 5 நிமிஷத்தில் கொண்டாந்து எப்பா தாங்க அப்படின்னா, அதுக்குள்ளே எப்படிடா இந்தியா மேப்பை சரி பண்ண? இந்தியா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்துக்குள்ள இருந்த மாதிரிலாம் இருக்கும், எப்படி சரி பண்ண? டேடி, அந்த இந்தியா மேப்புக்கு பின்னால ஒரு மனுஷன் மேப் இருக்கு, அந்த மனுஷனை மாத்தினேன், சேர்த்தேன், இந்தியா ஒன்று சேர்ந்துட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போதான் ஆண்டவர் அவருக்கு செய்தி கொடுத்தாராம், நீ மாறினா நாடு மாறும். ஆமீன் சொல்லுங்க. அப்போ உங்க பிரச்சனை மாறணும்னா யார் மாறணும்? அதான பிரச்சனை. நம்ம எல்லாரும் அவன் மாறணும், இவன் மாறணும், மாமியார் மாறணும் அப்படின்னு மருமக நினைக்கி, மருமக மாறணும்னு மாமியார் நினைக்கி, அப்பா மாறணும்னு பையன் நினைக்கிறான், பையன் மாறணும் அப்பா நினைக்கிறார். இப்படியே நம்ம வண்டி ஓடுது. கடைசியில் அவங்கள சொல்லியே நம்ம மாறாம இருக்கிறோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் எல்லாவற்றையும் மாற்றுவார். அதை விட அவர் எதை விரும்புகிறார்? நீங்களும் நானும் மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதை கூட நம்மை மாற்ற நம்மால் முடியாது. ஆனால் நம்மை படைத்தவரிடம் நம் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது, என்னால முடியலப்பா, நீங்க என்ன மாற்றுங்க ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுத்தா அவர் உங்களை அற்புதமாய் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. அதனால உங்க பிரச்சனை மாறுவதற்காக ஜெபிப்பதற்கு முன்பதாய் நீங்கள் என்னை மாற்றும் ஆண்டவரே என்று ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இங்க யோபனுடைய புஸ்தகத்தில் அதே 42வது அதிகாரத்துக்கு வாங்க. 42வது அதிகாரத்தில் யோபனுடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு முன்பதாக யோபுவை முதலாவது கர்த்தர் மாற்றினார். 42ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். 3வது வசனமும் 6வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். 6ஆம் வசனம், ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். யோபனுடைய வாழ்விலே இந்த இழப்பு, நஷ்டம், தோல்வி, பிள்ளைகள் மரணம் எல்லாம் வந்த போது அவனுக்குள்ளே ஒரு கேள்வி, நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தேன், நான் யாருக்கும் எந்த கெடுதியும் செய்யவில்லை, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட துன்பம் வந்தது? என் வாழ்க்கையில ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வந்தது? இந்த கேள்வி உள்ளத்தில் எழும்பின போது, நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்த போது எனக்கே இப்படி வந்தது என்னும் போது, இன்னொரு கோணத்தில் அது சுயநீதி. நான் யோக்கியமா இருக்கிறேன், பக்தியா இருக்கிறேன், என்ன ஆண்டவர் ஏன் இப்படி சோதிக்கணும்? அந்த எண்ணம் தான் அவனுக்கு உள்ளே மறைந்திருந்த சுயநீதி. இதை இன்னும் தெளிவா சொல்றேன் பாருங்க. யோபனுடைய அந்த கேள்விக்கு கர்த்தர் யோபனுடைய புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்திலிருந்து 40ஆம் அதிகாரம் 41ஆம் அதிகாரம் கடைசி வரைக்கும் ஆண்டவர் யோபுட்ட பேசுறார். பெருங்காற்றிலிருந்து பேசுறார். பேசும்போது இவன் கேள்விக்கு அவர் எப்படி அவர் மறு கேள்வி கேட்கிறாருன்னா, நிறைய வாசு பார்த்தீங்கன்னா விஞ்ஞான பூர்வமா பல கேள்விகள் கேட்கிறார். லிவியா தானே நீ படைச்சியா? குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தியா? வரைமான்கள் குட்டி போடுற காலம் உனக்கு தெரியுமா? சமுத்திரத்துக்கு எல்லை குறிச்சி வச்சிருக்க உனக்கு தெரியுமா? அதுக்கு கோடிக்கல்ல வச்சு அளவு போட்டு நூல் குறித்தவர் யார் உனக்கு தெரியுமா? இப்படி நிறைய நீ நீதியினால என்னையே குற்றவாளியாக்க நினைக்கிறாயே என்ற கோணத்தில் ஆண்டவர் என்னை பற்றி உனக்கு தெரியுமா என்று சொல்லிட்டு 40வது அதிகாரத்துக்கு வாங்க. 40வது அதிகாரத்தில் 6வது 7வது 8வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவு அருளினார், இப்போதும் புருஷனை போல நீ அறை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ, நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு என் மேல் குற்றம் சுமத்துவாயோ? அப்ப யோபனுடைய அடி மனசுல, நான் நல்லா வாழ்ந்து கொண்டிருந்தேன், பக்தியா இருந்தேன், எனக்கு ஏன் அவ்வளவு துன்பம் வரணும்? இது ஒரு சுயநீதி.
அதனால தான் பைபிளில் பார்க்குறோம், நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள். பல வேளைகளில் அப்படித்தான் நமக்கு பிரச்சனை வந்துட்டுனா, நான் ஒழுங்காக சர்ச்சுக்கு போகிறேன், நான் பைபிள் படிக்கிறேன், ஆண்டவருக்கு கொடுக்குறேன், எனக்கு ஏன் இப்படி ஆண்டவர் சோதனை அனுமதிக்கணும் அப்படிங்கும் போது நான் நல்லா நீதியாக நடந்திருக்கிறேன் என்ற ஒரு சுய நீதியை காண்பிக்கிறோம். நம்மை தேவன் ஆசீர்வதிப்பதும் விடுவிப்பதும் நாம் நடந்து கொள்ளுகிறதுனால் மாத்திரம் அல்ல, அவருடைய இரக்கம் இருந்தால் தான் எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்களேன். இதே காரியத்தான் யோபனுடைய புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் எலிப்பாஸ் இடத்திலும் ஆண்டவர் ஒரு தரிசனத்தின் மூலம் பேசுவார். 4ஆம் அதிகாரத்தில் 15, 16, 17 அதுல 17ஆம் வசனம் பாருங்க. ஒரு ஆவி வந்து அது சொன்னது என்ன? மனுஷன் தேவனை பார்க்கல நீதிமானா இருப்பானோ, மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கல சுத்தமா இருப்பானோ. அப்போ யோபுக்குள்ள இந்த சுய நீதி அதுதான் தேவனுடைய சமூகத்தில் ஒரு குற்றமா தெரிந்தது. சாதாரணமான கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் நம்ம தேவன் அண்டே ரொம்ப ஆழமா நெருங்க நெருங்க நினைவுகள், பார்வைகள், இவை எல்லா பேச்சுக்கள் எல்லாவற்றிலும் நாம் தேவனை பிரியப்படுத்தணும்னு கர்த்தர் எதிர்பார்ப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சும்மா சாதாரணமான ஒரு மனுஷனை அவ்வளவா கண்டுகொள்ள மாட்டார். அவன் லெவல் வேற, உன் லெவல் வேற. சிலது 30, சிலது 60, சிலது 100 பலன் கொடுத்தது. அப்ப 100 மடங்கு பலனை எதிர்பார்க்கிற ஆள் வந்து நான் 30 காரனை பார்த்து கொண்டு இருந்தோம்னா அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அவன் சொன்னதை தான் அவன் செய்வான், நீ ஒன்ன சொல்லதை பாரு என்பதை போல ஆண்டவர் யோபு வந்து தேவனோடு நெருங்கி வாழ்ந்த ஒரு மனிதனா இருந்ததுனால அவன் மற்றபடி பரிசுத்தவான் தான். அவன் உள்ளத்தின் ஆழத்தில் இந்த சுயநீதி என்ற குறைவு இருந்தது. அதை தேவனுடைய பார்வையிலே அருவருப்பாக பார்த்தார். அது மாத்திரமல்ல, யோபனுடைய புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லுகிறார், வசனம் 25, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. யோபுக்கு அவனை அறியாமலே ஒரு பயம். நல்லா இருக்கும் போதே எனக்கு நஷ்டம் வந்துருமோ, என் பிள்ளைகள் செத்து போயிருவாங்களோ, என் வாழ்க்கையில எல்லாம் போயிருமோ, இது தேவையற்ற ஒரு பயம். இந்த 2 தவறுகள் தான் யோபனுடைய வாழ்விலே தேவனுடைய சமூகத்திலே குறைவா இருந்தது. இப்ப ஆண்டவர் வந்து காற்றுல பேசி தரிசனம் கொடுத்த உடனே யோபு தன் தவறை உணர்கிறான். அதனால்தான் மனஸ்தாபப்படுகிறான். சொல்றார் யோபு 42, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாதுன்னு இப்ப தான் அறிஞ்சிருக்கிறேன். நான் என் புத்திக்கு எட்டாததெல்லாம் சொல்லி அலப்பி நிறைய பேசிட்டு, ஐயா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் அதற்காக தூளுல சாம்பல் உட்கார்ந்து அருவறுத்து நான் துக்கப்படுறேன், மனசாவப்படுறேன்னு சொல்லி அவன் மனம் திரும்பினபடினாலே கர்த்தர் யோபனுடைய சிறையிருப்பை மாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ உங்க வாழ்க்கையில தேவன் மாற்றங்களை தர வேண்டுமானால் நீங்கள் இது போல தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பார்வையில எங்கே மிஸ்டேக் பண்ணி இருக்கிறீங்க அதை நீங்க அறியணும், அதை கர்த்தர்ட்ட கேட்கணும். நம்ம பல வேளைகளிலே மற்றவர்களே குறை சொல்லி கொண்டிருக்கிறோம், ஆனால் தேவனுடைய பார்வையில நான் எப்படி இருக்கிறேன்? உங்களை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. வீட்டில் மற்றவங்களை தானே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்க எப்படின்னு பாருங்க. எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். ஒரு தாயார் ஜபிக்க வருவாங்க ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில். அவங்களுக்கு 2 மருமகள் உண்டு. ஒரு நாள் வந்து ஜெபம் பண்ண வரும்போது சொல்லுவாங்க, பிரதர் என் இளைய மருமகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவள் சரியில்லை, அவளால் கஷ்டமாக இருக்கு, ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. சரி ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் அடுத்த மாதம் வருவாங்க, என் மூத்த மருமகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவள் சரியில்லை, மூத்த மருமகளால் படாத பாடுபடுறேன். சரி ஜெபம் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்த மாதம் வந்தால் மறுபடி இளைய மருமகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, இப்போ இளைய மருமகா சரியில்லை, அப்புறம் மூத்த மருமகா சரியில்லை. கடைசியில் வீட்டில் போய் பார்த்து விசாரித்தா அவங்கெல்லாம் சரியாக தான் இருக்காங்க, மாமியார் தான் சரியில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி சொல்லும்போது மாமியாரை தாக்குறேன்னு நினச்சிடாதீங்க. சில வேளையில் நம்ம வந்து அவன் சரியில்லை இவன் சரியில்லைங்க, நம்ம சரியில்லைங்கிறது நமக்கே தெரிய மாட்டாக்கு. இப்போ எனக்கு முதுகில் ஏதாவது கரை ஒட்டின்னு எனக்கு தெரியுமா? கண்ணாடியில் போய் பார்த்தா தெரியல, யாராவது சொன்னா தான் தெரியும். அதே போல நமக்குள்ளே இருக்கிற குறைவு நமக்கு நிறைய வேலை தெரியறது இல்லை. அப்படித்தான் யோபுவுக்கும் தெரியல, ஆனால் கர்த்தர் அதை வெளிப்படுத்தி கொடுத்தார். மனஸ்தாபப்பட்டான். அதற்கு பின்பு அவன் ஜபிக்கிற பொழுது கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினார்.
இந்த ராத்திரி வேளையில உங்க பிரச்சனை மாற, கடன் மாற, வியாதி மாற, சுகம் கிடைக்க, மாற்றங்கள் வர நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தர் சொல்றார், முதல்ல நீ மாறி உன் தவற உணர்ந்து நீ மனஸ்தாபப்பட்டு கல்வாரி சிலுவை ஆகிய ஆண்டவருடைய சிலுவை நோக்கி பார்த்து உன் தவறுக்காய் மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே தவறுகளை அறிக்கையிட்டால் கர்த்தர் உன் பாவங்களை மன்னித்து உன் வாழ்க்கையில மாற்றத்தை தருவார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் நான் மாறினா என் பிரச்சனை மாறிடும். எல்லாரும் சொல்லுங்க, நான் மாறினா என் கணவர் மாறுவாரு. அல்லேலூயா. ஆமா, நீங்க மாறணும். இதை சொல்ற நானும், நான் மாறினா என் மனைவி மாறிடுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க மாறலன்னா நம்மவாது என்ன செய்யணும்? மாறிடணும். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 33 வருஷம் ஆச்சு. 33 வருஷம் நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர்லாம் எனக்கு கின்னஸ்லாம் ரெக்கார்டு தரேன்டான். கண்டிப்பாக பரலோகத்தில் இடம் தருவார். நிறைய ஆண்களுக்கு கல்யாணமாகி ஒரே மனைவியோடு குடும்பம் நடத்துறியப்பா, அந்த சாதனைக்காகவே உனக்கு ஜீவ கிரீடம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன அவ்வளவு பாடுபடுறாங்க சிலர். சரி பிரியமானவர்களே, அப்ப நான் மாறினா என் பிரச்சனையை கர்த்தர் என்ன செய்வாரு? மாற்றுவார். சென்னையில் ஒரு எழுப்புதல் கூட்டம் பல வருஷத்துக்கு முன்பதாக செய்தி கொடுக்க போயிருந்தேன். அங்கே குடும்பங்களை குறித்து கர்த்தர் பேசும்படி செய்தி கொடுத்தார். அப்போ உங்க குடும்பத்தில் கணவன் மனைவி ஏன் விவாகரத்து அளவுக்கு போறீங்க, அப்போ மாற்றுவதற்கு என்ன செய்யணும், ஒரு ஆலோசனைகள் சிலவற்றை ஆண்டவர் கொடுத்தார். முதல்ல நீங்கள் கல்யாணம் ஆகும்போது நீங்கள் சிரிச்சு சிரிச்சு தானே பாலும் பழத்தையும் கொடுத்து போட்டோ எடுத்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ அதே ஹஸ்பண்டை ஏன் சஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிங்க? அப்படி தமாஷா சொல்லிட்டு ஒன்று பண்ணுங்க. உங்கள் கணவருக்கு இவ்வளோ நாள் வாழ்ந்துருக்கிறீங்க, அவருக்கு எதெல்லாம் பிடிக்கணும் ஒரு லிஸ்ட் எடுங்க, எதெல்லாம் பிடிக்காதுன்னு ஒரு லிஸ்ட் எடுங்க. எதெல்லாம் அவருக்கு பிடிக்குமோ அதை நல்லா செய்யுங்க. கருவாட்டு குழம்பு பிடிச்சா கருவாட்டு குழம்பா வச்சு கொடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு எது பிடிக்கலையோ அதை செய்யாதீங்க. இப்படி பேசாதன்னா அதை பேசாதீங்க. இப்படி இருந்து பாருங்க, அந்த ராசா தங்க ராசாவா மாறிடுவார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். இப்படி சில ஆலோசனை கொடுத்த உடனே கடைசியில் ஜபத்தில் நடத்தி சாட்சி சொல்ல வாங்கன்னு கூப்பிட்டா ஒரு சகோதரி வந்தாங்க. ஆண்டவருக்கு மகிமையாக சொன்னாங்க, நான் 13 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, என் கணவனால் ரொம்ப உபத்திரவம், நான் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணணும்னு தான் நினச்சேன். ஒரு சகோதரி இந்த ஜபத்துக்கு வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்தேன், கர்த்தர் என்னோடு பேசினார், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ண மாட்டேன், அதே கணவரோடு வாழ போகிறேன், கர்த்தர் என்னை தொட்டார்னு சொன்னாங்க. கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அப்போ மாற்றங்கள், நாம மாறினா பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார். யோபு மாறினார், அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றிவிட்டார். அதனோடு கூட யோபு அவனுக்கு விரோதமாய் பேசின நண்பர்கள், அவர்கள் பேசின பேச்சு கர்த்தருக்கே பிடிக்கவில்லை. அதே யோபுடைய புத்தகம் 42வது அதிகாரத்துக்கு நீங்க வரும்போது கர்த்தர் பேசுறார். 7வது வசனத்துல இந்த நண்பர்களோடு சொல்லுகிறார், உன் மேல் உன் 2 சிநேகிதர் மேல் எனக்கு கோபம் மூடுகிறது. நீங்கள் என் தாசனாகி யோபு பேசினது போல என்னை குறித்து நிதானமா பேசல அப்படின்னு கர்த்தர் சொல்றார். என்ன செய்யணும் பரிகாரம்? நீங்க அதே யோபுட்ட போங்க, உங்கள் தவறு அவன்கிட்ட சொல்லி அவன் உங்களுக்காக பலி செலுத்தி பாவ நிவர்த்திக்காய் அவன் என்னிடம் மன்றாடுவான், அப்பொழுது நான் உங்களுக்கு தண்டனை கொடுக்காம இரக்கம் பாராட்டுவேன் அப்படின்னு கர்த்தர் யோபனுடைய நண்பரிடத்திலே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பல வேளைகளில் நம்முடைய பேச்சுக்கள் தேவனை துக்கப்படுத்துகிறது என்பதை நாம் உணர்வதே இல்லை. இஷ்டத்துக்கெல்லாம் நம்ம தேவனை பற்றி பல வேளைகளிலே பேசி விடுகிறோம். கஷ்ட நேரத்தில் முறுமுறுத்து பேசி விடுகிறோம். ஆனால் அங்கே யோபு ரொம்ப கவனமா இருந்தார். யோபு 1ஆம் அதிகாரத்திலே கடைசியில வாசிக்கிறோம், இவைகள் யாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அவன் சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். அதனால நம்ம பேச்சுன்னா ஆலயத்தில் ஜெப நேரத்தில் பேசுற பேச்சு மாத்திரமல்ல தேவன் கவனிப்பது, நம்ம வெளியே அனுதின லைஃப்ல என்ன பேசுறோங்கிறத கர்த்தர் கேட்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால பப்ளிக்ல போய் நீங்க தூஷண வார்த்தையை பேசிட்டு அவிசுவாசமா பேசிட்டு ஆண்டவரை முறுமுறுத்தெல்லாம் பேசிவிட்டால் அது தேவனை காயப்படுத்துகிறது.
பக்திக்கு விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவை பேச்சுக்களினாலே அநேகர் கர்த்தரை காயப்படுத்தி இருக்கிறீங்க. இன்னைக்கு அதற்காய் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரை தூசித்து யோபனுடைய மனைவியை போல, இன்னும் பல்வேறு காரியத்தில் யோபனுடைய நண்பர்களை போல கர்த்தரை வருத்தப்படுத்தி இருக்கிறீங்க. வார்த்தையினாலே வருத்தப்படுத்தின அந்த பாவங்களை அறிக்கையிட்டு நீங்க ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றி தருவார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. வாயை டக்குன்னு விட்டுறக்கூடாது. அப்படி தெரியாம பேசிட்டா உடனே மனசுலயே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவர், நான் தெரியாம ஏதோ சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, இனி இப்படி பேசாம இருக்க கிருபைத்தார் ஆண்டவரே. அப்படிலாம் வாழ்கிற வாழ்க்கை தான் பக்திக்குரிய வாழ்க்கை. ஆகவே யோபனுடைய நண்பர்கள் வார்த்தையினாலே அப்படி ஆண்டவரை காயப்படுத்தினார்கள். அதன் விளைவு என்ன நடந்தது பாருங்க. 8ஆம் வசனத்துல 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு யோபனிடத்துல கொண்டு போங்க, பலி செலுத்தி விண்ணப்பம் பண்ணுவான்னு கர்த்தர் சொல்றார். இப்ப வாயால இந்த நண்பர்கள் பேசின பாவத்துக்கு எத்தனை கடா வாங்க வேண்டியிருக்கு? பைபிள் என்ன சொல்லுது? 7 கடா, 7 காளைகள். ஒரு காளை மாடு விலை என்ன? குறைஞ்சது 50,000 ரூபாய் இருக்குங்க. 7 5 3.5 லட்சம் ரூபாச்சு. ஒரு ஆடு அதுவும் கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு மேல இருக்கும். அப்ப 7 லட்சம் ரூபாய் குருட்டு கணக்கு. வாயால பேசின பாவத்துக்கு இப்ப பலி செலுத்த நிவர்த்திக்கு பழைய ஏற்பாட்டின் பிரமாணத்தின்படி 7 லட்சம் ரூபாய்க்கு ஆடு மாடு வாங்க வேண்டியிருக்கு. நம்ம நினைக்கிறோம் சர்ச்சுக்கு காணிக்க கொஞ்சம் ஏதோ கொடுத்துட்டா நான் ஆண்டவருக்கு நிறைய கொடுக்கிறேன்னு. கொடுத்துட்டு வாயில பூரா தேவையில்லாத பேசினா இந்த தசமா காணிக்க போற அங்க எல்லாம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கும், கணக்கில் மைனஸ் ஆகிட்டே இருக்கும். அப்பதான் இப்ப யோபனுடைய நண்பர்கள் நினைச்சிருப்பாங்க, இனிமே தெரிஞ்சு தெரியாம கூட வாயை நெஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்களும் அப்படி தீர்மானம் எடுக்கணும். வாழ்க்கையில பிரச்சனை மாறணும், கர்த்தர் மாற்றங்களை தரணும்னா என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே, இனிமே நான் அப்படி பேச மாட்டேன்ப்பா, நான் மற்றவங்களை அவதூறா பேசிட்டேன், நான் மன்னிச்சிருங்கப்பா என்று மனம் திரும்பி அந்த யோபனுடைய நண்பர்கள் ஒப்பு கொடுத்து அந்த பலி செலுத்த வந்த போது இப்ப யோபுட்ட தான் வர்றாங்க. யோபனுடைய அந்த மாற்றத்தை பாருங்கள். அந்த நண்பர்கள் தான் அவனை காயப்படுத்தினார்கள். நண்பர்கள் தான் யோபை ரொம்ப வருத்தப்படுத்தினாங்க. அவங்க பேசுனது கர்த்தருக்கே வருத்தமாயிட்டுனா பாருங்களேன். அதே நண்பர்கள் இப்போ வந்தா நம்மனா என்ன சொல்லுவோம்? ஆமா வந்துட்டாங்க, ஜெபம் பண்ணணுமா? இவங்களுக்கா ஜெபம் பண்ணணும்? போய் தொலைங்கடா எங்கேயாவது, உங்களுக்கா நான் ஜெபம் பண்ணுவேன். அப்படி ஒருவேளை மாம்சத்தில் இருந்தா சொல்லியிருப்பான். யோபு அப்படி சொல்லலை. அவங்களையும் மன்னித்து அவங்களுக்காக ஆண்டவரிடம் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என் நண்பர்கள் ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்க, நீர் இந்த பலியை ஏற்றுக்கொண்டு அவர்களை மன்னித்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்காம இரக்கம் செய்யுங்கப்பா என்று ஜெபித்த ஜெபத்தை கேட்டுதான் யோபனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். அதே போல நீங்களும் உங்க மனசுல யார் மேல பகையோடு இருக்கிறீங்களோ, கசப்போடு இருக்கிறீங்களோ, உங்களுக்கு விரோதமா யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்கள மன்னிச்சு ஆண்டவரே அவங்களை தண்டிச்சிராதீரும், இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே என்ற ஒரு உயர்ந்த மனநிலையோடு நீங்க ஜெபம் பண்ணினா உங்கள் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கும் விடுதலை தருவார், உங்கள் சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆனா இது ஈஸி காரியம் கிடையாது. இட் இஸ் நாட் ஈஸி திங்ஸ். இது சாதாரண காரியம் கிடையாது. ஒருத்தன் ஒன்ன பேசிட்டா கேட்டானே ஒரு கேள்வி, மறப்பேனா? செத்தால என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன் சொல்ற ஆட்கள் இருக்கிறோமா இல்லையா? அப்படி இங்க இருக்கிற இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பலருடைய உள்ளத்துல கசப்பு இருக்கிறது, பகை இருக்கிறது, அவங்கள மன்னிக்க முடியல, அது உங்கள் உள்ளத்திலே அழுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் பிரச்சனையில நீங்கள் மாட்டிக்கொண்டு ஆண்டவரே விடுவியும் விடுவியும் என்று ஜெபிக்கிறீர்கள். கர்த்தர் காணாதவர் போல இருந்து கொண்டிருக்கிறார். ஏன்? உன் உள்ளத்தில் இருக்கிற அந்த கசப்பை அறிக்கையிட்டு, அந்த பகையை அறிக்கையிட்டு, என் இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீ ஒப்புரவாக இடம் கொடுத்தால் நான் சிறையிருப்பை மாற்றுவேன்னு கர்த்தர் சொல்றார். பிரச்சனைக்கு தீர்வு எங்க இருக்கு பாத்தீங்களா? நிறைய பேர் இந்த ஆவிக்குரிய ரகசியத்தை அறியாம இந்த ஊழியக்காரர்கிட்ட ஜெபிச்சாச்சு, வல்லமை இல்லை, இனிமே அடுத்த ஊழியக்காரர்கிட்ட போவோம், இந்த கூட்டத்தில் சபையில ஜெபம் பண்ணியாச்சு, இனிமே அங்க போவோம். எங்க போனாலும் நீ இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த கசப்பையும் பகையும் அறிக்கையிடாம எங்க போய் ஜெபம் பண்ணாலும் மாற்றம் வராது. அதனால
பரலோகத்துக்கும் நமக்கும் இடையே உள்ள அந்த கனெக்ஷனை சரி பண்ணணுமே ஒழிய அதை விட்டுட்டு நம்ம அங்க ஓடனா இங்க ஓடனா மாற்றம்னா வராது. ஆகவே நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டும். நீ பலிபீடத்தில் காணிக்கை செலுத்த வரும்போது உன் சகோதரன் பேரில் உனக்கு குறை உண்டுன்னு நினைவு கூறுவாயாகில் முதலாவது காணிக்கை அங்க வச்சுட்டு போய் ஒப்புரவாயிட்டு வந்து காணிக்கை செலுத்துன்னு சொல்றாரு கர்த்தர். அப்ப இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் இருக்கிற பொழுது என் பிரச்சனை மாறலே ஆண்டவரே, அழுகிறோம், புலம்புறோம், சில தவிக்கிறோம். ஆனா ஆண்டவர் இந்த நேரத்திலாவது அந்த கசப்பை விட்டுருவையா மகளே, அந்த பகையை விட்டுருவையா மகனே அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். அப்ப இன்றைக்கு ஆவியான இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். இதை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா வானம் உங்களுக்காய் திறக்கப்பட போகிறது. கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை தொட்டு குணமாக்க போகிறார். உங்கள் வியாதியிலிருந்து விடுதலை தர போகிறார். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். எப்படிப்பட்ட கட்டம் அறுக்கப்பட்டுருங்க. ஆவியானவருக்கு பிரியமான ஜெபம் அது. யோபு, நம்ம நிறைய பிரசங்கத்தை கேட்கிறோம். இந்த 42 அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிட்டு யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் செருப்பை மாட்டினார். ஆகவே நான் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன், அங்கேயா ஜெபிக்கிறேன் என்று நாம் அதை மேலோட்டமா பார்க்கிறோம். இல்ல, யோபு மன ரீதியா முதல்ல தேவனிடத்துல உறவை சரி பண்ணாரு, ரெண்டாவது நண்பர்களிடத்தில் உறவை சரி பண்ணாரு. அப்பொழுது ஜெபம் பண்ண போதான் கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அந்த வசனம் சொல்கிறது, கர்த்தர் யோபுனுடைய முகத்தை பார்த்தார். முகத்தை பார்த்தாருன்னா அந்த சரீரத்தில் இருக்கிற முகத்தை பார்த்தார்னு அர்த்தம் கிடையாது. 1 சாமுவேல் 16:7 வாசிக்கிறோம், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்படின்னா யோபுனுடைய உள்ளான மனிதன் இருக்கிற அந்த முகத்தை பார்க்கிறார். யோபுவே, இந்த நண்பர்கள்லாம் உன்னை எவ்வளவு பேசுனாங்க, நீ எப்படி இருந்த ஆளு, இப்ப பாரு எல்லாம் இழந்து மனசுல வலி, மனைவி ஒரு பக்கம் திட்டுறான், நண்பர் திட்டுறான், சொந்த பந்தெல்லாம் ஓடி போயிட்டான், சரீரத்தில் சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வியாதி. இந்த நிலையிலும் அந்த நண்பர்களுக்காக மன்னிச்சு ஜெபிக்கிறையப்பா, உன் உள்ளம், உன் உள்ளத்தில் இருக்கிற அந்த தெய்வீக முகம் என்ன அழகா இருக்குது. இந்த மனுஷனுக்கு நான் சிறையிருப்புலன்னு வச்சிருப்பேனா? இல்லை, இப்பொழுதே சிறையிருப்பு மாற கடவுள் என்று கட்டளையிட்டார். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பொழுது அவன் ஜெபிக்கிற வரைக்கும் மாறல, அவன் ஜெபித்த உடனே அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றிவிட்டார். ஜெபங்கள், எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் பதில் கொடுப்பதில்லை. நம்முடைய ஜெபங்கள் நீதியின்படி இருக்கிறதா என்று கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய ஜெபங்கள் வசனத்தின்படி இருக்கிறதா என்று கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருக்கு பிரியமானபடி நம் ஜெப வாழ்க்கை இருக்கிறார் என்று பார்க்கிறார். யோபு அப்படி ஜெபித்ததனாலதான் அவன் சிறையிருப்பை மாற்றினார். சிறையிருப்பு மாற்றும் போது எப்படி அவனுக்கு எல்லாம் திரும்ப வந்தது தெரியுமா? அதை சொல்லிட்டு நாம ஜெபிக்க போறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே யோபனுடைய புத்தகம் 42வது அதிகாரத்துல 11வது வசனத்தை பாருங்கள். வாசிக்கலாமா ஒருத்தர்? 11ஆம் வசனம். 11ஆம் வசனம். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன்னவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வர பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். இதே யோபுவுக்கு யோபுடைய புத்தகத்தில் நீங்க 19வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் நண்பர்கள் எல்லாரும் அவனை விட்டு விலகி போயிடுவாங்க. மனைவி கூட பக்கத்தில் போறதில்லை, சுவாசம் வேறுபட்டு இருந்தது சொல்லப்பட்டிருக்கிறது. பந்து ஜனங்கள் எல்லாரும் அவனை விட்டு விலகி போயிட்டாங்க. ஆனா இப்ப கர்த்தர் பரத்திலிருந்து சிறையிருப்பை மாற்ற கட்டளையிட்ட உடனே யாரெல்லாம் வெறுத்தாங்களோ அவங்க அவ்வளவு பேர் அவனை தேடி வரும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இந்த உலகத்துல நமக்கு மனுஷங்கிடத்திலிருந்து ஒரு உதவி கிடைக்கணும்னாலும் எங்கிருந்து அற்புதம் கட்டளை பிறக்கணும்? பரலோகத்தில். அதனால்தான் பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும்
ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நம்ம நினைக்கிறேன் சொந்தக்காரன் இருக்கிறான், மச்சான் இருக்கிறான், மலையேறி பிழைக்கலாம். இல்ல, பரலோகம் நமக்கு உதவி செய்தால்தான் மனிதர்கள் உதவி செய்ய வருவார்கள். அப்போ அந்த சிறையிருப்பு டைம்ல இவங்கெல்லாம் விலகி போனாங்க. இப்ப கர்த்தர் சிறையிருப்பை திருப்பின உடனே எல்லா உதவிக்கரங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். இந்த நாளிலே நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு பலருக்கு உதவிக்கரங்களை கர்த்தர் எழுப்பி தர போறாரு. சொந்த பந்தங்கள் உதவி செய்ய வர போறாங்க. ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு உதவிக்கரங்கள் வரப்போகிறது. பக்கத்து வீடுகளிலிருந்து உதவிக்கரங்கள் வரப்போகிறது. எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. காரணம், நீங்கள் மாறிவிட்டீர்கள். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்ற போகிறபடினால் எதிர்பாராத இடத்திலிருந்து அற்புதமாய் உதவிகளை கர்த்தர் கொடுப்பார். ஆகவே யோபனுடைய வாழ்விலே வந்த நண்பர்கள் அங்கலாச்சி, ஐயோ எப்படி இருந்த ஆள் இப்படி ஆயிட்டாரேன்னு தங்க காசை கொண்டு வந்தாங்களாம். யோபு பெரிய பணக்காரர், கிழக்கத்தி புத்தரர், எல்லாரும் பெரியவர். எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அவ்வளவு பேர் ஆளுக்கு ஒரு செயின், மோதிரம், கம்மல், ஜிமிக்கி, டிமிக்கி எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஒரே நாளில நிறைய பவுன் நகை சேர்ந்து விட்டது. அடேங்கப்பா, இப்படி எங்க வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் காதுல கிடக்குது எல்லாவற்றையும் பேங்க்ல வச்சுட்டு நான் கவரிங்களே வாழ்க்கையை கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் சிறையிருப்பை மாற்ற போறாரு. உங்களை தேடி ஆபரணங்கள் வரப்போகிறது. வாழ்க்கையிலே பெரிய மாற்றம் வரப்போகுது. பிள்ளைகள் மாறப்போகிறார்கள். அப்படிப்பட்ட மாற்றத்திற்கா ஜெபிக்கும்படி எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் மாற்றங்களை தரப்போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். பாடல் தாளில் 7வது பாடல், உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் இன்றைக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தேங்க்யூ லார்ட். உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசையா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ, நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ, நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ, உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, நம்பி இருக்கோம் ஏசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா.
அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பாடல் சொல்வது போல எனக்கு உதவி செய்ய யார் இல்லையா, எனக்கு ஹெல்ப் பண்ண ஆளே இல்லை. ஆண்டவரே, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறப்பா. ஆண்டவரிடத்தில் எல்லாரும் சொல்லுவோமா, உள்ளத்தின் ஆழத்தில், ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாங்கப்பா, என் குடும்ப ஒரு மாற்றத்தை தாங்க ஆண்டவரே, உம்மையே நம்பி இருக்கிறப்பா. எல்லாரும் நீங்க வாய் திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க வேண்டும். நீங்க ஜெபிச்சா அற்புதம் நடக்கும். யோபு ஜெபித்த போது அவன் சிறையிருப்பு மாறியது. அப்படி நீங்கள் ஜெபிக்கிற பொழுது நான் உங்களுக்காய் பரிந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். யோபு சிறையிருப்பை மாற்றுவதற்கு அவன் தவறை உணர்ந்து அவன் மனஸ்தாபப்பட்டார். இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க தவறுன்னு எதெல்லாம் கர்த்தரால் உணர்த்தப்படுறீங்களோ மன்னிப்பு கேளுங்க, மனஸ்தாபப்படுங்க. ஆண்டவரே, நான் தெரியாம செய்துட்டேன், தெரியாம பேசிட்டேன், என்னை மன்னிங்கப்பா, எனக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. நீங்க பேசுறது ஆண்டவர் கேட்கிறாரு. உங்க ஒவ்வொருவர் முன்னாலும் ஏசப்பா நிக்கிறாரு. ஆகவே உணர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஆண்டவரே, இதுவரை நான் அறிந்தோ அறியாமலோ செய்துவிட்ட என்னுடைய தவறுகளை மன்னிங்கப்பா. அந்த சுய நீதி என்ற பாவத்தை மன்னிங்கப்பா. அந்த பயம் என்ற பாவத்தை மன்னிங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் நான் செய்த ஒருவேளை ரகசிய பாவங்கள் இருந்தால் மன்னிங்க ஆண்டவரே. அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கையிட்டு பாவங்களை ஒத்துக்கொள்ளுகிறவன் அந்த பாவத்தை அறிக்கையிட்டு விடுதலையை பெற்றுக் கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய ரட்சிப்பும் ஆசீர்வாதம் அவன் வாழ்விலே கடந்து வருகிறது. அல்லேலூயா. எல்லாரும் உங்க தவறுகளை அறிக்கையிட்டு ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு டைம் கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்க பாவ அறிக்கை ஜெபம் உங்களுக்கு விடுதலை கொண்டு வரும். உங்களுடைய தவறுகளை நீங்கள் ஒத்துக்கொண்டு மனம் திரும்பும் போது உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். ஒளிபெருக்கி மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ஆண்டவருக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லைனாலும் பரவாயில்ல. உன் ஆசீர்வாதத்திற்கு தடை உன் பாவம் தான், உன் தவறு தான். நீ மன்னிப்பு கேளு, நீ மனம் திரும்பி வா, நான் உன் வாழ்வை மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியானுடைய கண்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கிறது. யார் உண்மையா மனசாப்பட்டு ஜெபம் பண்றீங்களோ இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவுகிறது. இயேசுவின் கல்வாரி ரத்தம் உங்களை சுத்திகரிக்கிறது. அவருடைய பிரசன்னம் கடந்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவர் மேலும் தேவ மகிமை கடந்து வருகிறது. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நீ இவ்வளவு நாள் மன கடினத்தோடு வாழ்ந்தாய், யாரையோ குற்றம் சொல்லிக் கொண்டிருந்தாய். நீதான் அதற்கு காரணம் என்பதை இன்றைக்கு நீ ஒத்துக்கொள்ளுகிறபடியினால் உன் சிறையிருப்பை மாற்றப் போகிறேன், உனக்கு ஆசீர்வாதங்களை தரப்போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. உம்முடைய இரக்கங்களுக்காய் நன்றி, உம்முடைய தயவுக்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா. கருத்தாய் தேவதயவை எப்போதும் நம்பும் பிள்ளையை சகாயர் மறவா மெய் பக்தி உன்னில் வேர்கொண்டால் இரக்கமான கரத்தால் அணைத்து தாவீதும் யோபும் யோசேப்பும் அநேக நீதிமான்களும் ஓனிலும் வெகுவாய் காசியடைந்தோ பக்தியில் வேகுவாய்
கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டே இருக்கிறதை பார்க்கிறேன். கர்த்தருடைய கண்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கிறது. என் மகளே, நீ உண்மையாய் உன் தவறை ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டு ஜெபித்தபடியினால் நான் உன் சிறையிருப்பை திருப்புகிறேன். உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கிற வேதனைகளை நான் மாற்றி தருகிறேன். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீ பயப்படாத என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியானுடைய பிரசன்னத்திற்காய் கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருப்பதற்காய் நன்றி. எங்கள் வாழ்விலே மகிமையான மாற்றங்களை நீ தரப்போகிறதற்காய் நன்றி ஆவியானவரே. எங்கள் சிறையிருப்பை மாற்றுகிறதற்காய் நன்றி. எங்கள் துக்கத்தை மாற்றுகிறதற்காய் நன்றி. நன்றி ராஜா. அப்படியே உங்க வலது கரத்தை உங்க இருதயத்து மேல வச்சு, யார் மேலாவது கசப்பா இருந்தா, ஆண்டவரே நான் உங்களை மன்னிக்கிறேன்ப்பா, நான் அவங்களோட வாய்ப்பு கிடைக்கும் போது ஒப்புற வாய்க்கொள்றேன்ப்பா, அவங்க சந்திக்கும் போது அல்லது நான் ஒரு போன் போட்டாவது நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிருந்தேன், என் சிறையிருப்ப மாத்திரம் திருப்புங்கப்பா. நீங்க ஜெபம் பண்ணுங்க. பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. இது ஒரு அற்புதமான ஜெப நேரம். நீங்க மனம் திரும்பி பகையை மறக்கிற பொழுது பரலோகம் உங்களுக்கு வானத்தின் பலகணிகளை திறக்க போகிறது. ஹல்லேலூயா. மகளே, உன் வியாதிக்கு காரணம் இந்த பகையும் கசப்பும் தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அந்த பகையை இன்னும் ஏன் வீராப்போடு வைத்திருக்கிறாய்? நீ உண்மையாய் அறிக்கையிட்டு மன தாழ்மையை பெற்றுக்கொள்வாயானால் உனக்கு நானே சுகம் கொடுக்கிற பரிகாரியாய் இருப்பேன். மருத்துவர் அல்ல, நானே உனக்கு சுகம் கொடுக்கிறவராய் வெளிப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை கடந்து வருகிறது. விடுவிக்கிற வல்லமை கடந்து வருகிறது. கர்த்தர் பலரை பார்த்து சந்தோஷப்படுறாரு. நீங்க மனம் திரும்புறத, பகையை அறிக்கிறத பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுறாரு. நான் பார்க்கிறேன் சிலருடைய தலை மேல ஆண்டவருடைய கரம் வைக்கப்படுகிறது. நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நீ அனுபவித்த சிறையிருப்பை நான் திருப்புகிறேன். இனி செய்கிற காரியங்களில் வெற்றியை நீ காண்பாய். இனி உனக்கு ஒரு மாற்றம் உண்டாகும். உன்னுடைய வாழ்விலே உன் தரித்திரத்துக்கு முடிவை நான் தரப்போகிறேன். இழந்த எல்லாவற்றையும் ரெண்டத்தனையா அல்ல, நூறத்தனையாற்ற உன்னை ஆசீர்வதிக்க போறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கி தொட்டபடினால் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? விடுதலை, விடுதலை, விடுதலை இயேசுவின் நாமத்திலே. ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்திலே. தொலைக்காட்சியில பார்க்கிற பிள்ளைகள் மேலையும் உடைய கரம் இறங்கி வருகிறதற்காய் நன்றி. ஆன்லைன்ல பார்த்து கொண்டு ஜெபிக்கிற பிள்ளைகளை நீ தொடுகிறதற்காய் நன்றி. வியாதி படுக்கை மாறுகிறதற்காய் நன்றி. படுக்கையில பலவீனத்தோடு இருக்கிற அன்பு சகோதரனை கர்த்தருடைய தொடுகிறார். உன்னை கர்த்தர் குணமாக்குகிறார். நீ உன் தவறை உணர்ந்து அறிக்கையிட்டபடியினால் இதோ வியாதி படுக்கையை மாற்றி போடுகிறார் கர்த்தர். சுகமளிக்கிறவராய் வெளிப்படுகிற கர்த்தரை பார்க்கிறேன். ஆவியனுடைய மகிமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா. கடைசியாக என்ன காரியத்துல உங்களுக்கு கர்த்தர் மாற்றத்தை தரணும், அதை இப்ப ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லி ஜெபிக்க போறீங்க. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை ஆண்டவரிடத்துல சொல்லி, இந்த 2ஆம் நாள் கூட்டத்துல இந்த காரியத்துல எனக்கு ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நீங்க ஆண்டவர்கிட்ட வாய் விட்டு சொல்லுங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். அந்த விண்ணப்பம் பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறது. தூதர்கள் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அவ ஆண்டவரிடத்துல கருத்தோட ஜெபம் பண்ணுங்க, குறிப்பா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த கூட்டத்துல இந்த காரியத்துல என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும் ஆண்டவரே. அது தொழிலா இருக்கலாம், அது திருமணமா இருக்கலாம், கற்பத்தின் கனியா இருக்கலாம், கடனா இருக்கலாம், என்ன காரியமோ ஒரு காரியத்தை ஒவ்வொருவரும் கேளுங்க. அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது. யோபனுடைய ஜெபத்தை கேட்ட கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். சிறையிருப்பை மாற்றி இரட்டத்தனையாய் அல்ல நூறத்தனையாய் ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். உன் ஜெபம் கேட்கப்பட்டது மகளே, நீ சமாதானத்தோட கடந்து போ. என் மகனே, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், உன்னை நான் குணமாக்கி ஆசீர்வதிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பா, உமக்கு கோடி நன்றி. மகா கிருபையும்
மிகுந்த இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த 2ஆம் நாள் கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காய் கோடி நன்றி சொல்லுகிறோப்பா. மாற்றங்களை தருகிற மகிமை உள்ள தேவன், எப்படி எல்லாம் மாற்றங்களை தருகிறீர், அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களோடு பேசினதற்காய் ஸ்தோத்திரம். மாற்றத்தை எதிர்பார்த்து அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம் நாமத்தில் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம், ஆசீர்வாதத்தோடு அனுப்புகிறோம். துதிகன மகிமையில் உமக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.